இப்போ ஷோல்டர் ப்ளீட்ல வந்துட்டு ஃபர்ஸ்ட் ப்ளீட், அதாவது இந்த இடத்துல வரக்கூடிய ஃபர்ஸ்ட் ப்ளீட் எதுன்னு தெரியுதா? இங்க கிடையாது, இங்க வரக்கூடிய இந்த ஃபர்ஸ்ட் ப்ளீட் வந்துட்டு எல்லாருக்குமே ஒரே மாதிரி எடுக்கலாமா? கண்டிப்பா எடுக்க முடியாது. ஸோ அக்கார்டிங் டு கிளைண்ட் சைஸ் அண்ட் அக்கார்டிங் டு கிளைண்டோட ரெக்வயர்மெண்ட்டும், அவங்களோட கிளைண்ட் வந்துட்டு ஸ்மால், மீடியம், லார்ஜ் இவ்வளோ இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு 4 inches 3.5ல இருந்து ஒரு 4 inches. ஸோ இன்ச் கணக்கு எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் வந்து டேப் வச்சு உங்களுக்கு சொல்லி தர மாட்டேன், உங்க கை வச்சே சொல்லித்தரேன். ஸோ உங்களுக்கு எப்பயுமே அது ஈஸியா இருக்கும். உங்க கையில நான் சொல்லித்தரேன். இந்த விரல்ல ஃபர்ஸ்ட் லைன் இருக்கு இல்லையா, இந்த விரல்ல ஃபர்ஸ்ட் லைன் தான் வந்து உங்களுக்கு 1 inch, செகண்ட் லைன் 2 inch, தேர்ட் லைன் வந்து 3வது inch. ஸோ இந்த அளவுக்கு அடுத்த ஒரு இங்க ஒரு சின்ன லைன் இருக்கும். ஸோ இதுதான் 4 inch. இந்த அளவுக்கு வந்து நீங்க எடுத்தா போதும் உங்களோட கிளைண்ட் ஸ்மால், மீடியம், லார்ஜ். ஓகேவா? ஸோ இதுக்கப்புறமா எக்ஸல், டபுள் எக்ஸல் அப்படின்னு போக போக என்ன பண்ணணும்னா ஒரு 0.5 inch வந்து நீங்க இன்க்ரீஸ் பண்ணிட்டே போகணும். ஹாஃப் இன்ச் வந்து நீங்க இன்க்ரீஸ் பண்ணிட்டே போகணும். ஸோ டபுள் எக்ஸலுக்கு 5, ட்ரிபிள் எக்ஸலுக்கு 5.5 அந்த மாதிரி நீங்க இன்க்ரீஸ் பண்ணிட்டே போகணும். உங்களோட கிளைண்ட் வந்துட்டு ஏஜ்டு பர்சனா இருக்காங்க, 50+ மாதிரி இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்துட்டு ஸ்மால்ல தான் இருக்காங்க, ஒல்லியா இருப்பாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் நீங்க வந்துட்டு கொஞ்சம் பெருசா ஒரு 5 inchக்கு மேலதான் எடுக்கணும். அவங்களுக்குமே ஒல்லியா எடுக்கக்கூடாது. அவங்களோட கிளைண்ட் வந்து ஒல்லியா தான் இருக்காங்க, ஆனா கொஞ்சம் பர்ஸ்டியரா இருக்காங்க. அப்படிங்கிற பட்சத்துல அவங்களுக்கும் நீங்க வந்துட்டு கொஞ்சம் பெருசா தான் எடுத்துக்கணும்.